ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சம் ரிப்பீட்டடாக இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. அது ரீசென்ட் ட்ரெண்டில் இந்த ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறையா கொஷின்ஸ், அதாவது இப்போ ரீசெண்ட் நடந்த குரூப் டி 2026 கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு எண் வந்து 100% அதிகமாகறனால 2740 ஆகுது அப்படின்னா அந்த எண் என்ன? இந்த சப்ஜெக்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் அந்த எண் என்ன அப்படிங்கிறதான். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையில்ல. ஸோ 100% அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் எடுத்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா 2ஆல் டிவைட் பண்ணிங்க, தான் ஆன்சரு. ஸோ 1 2 3 6 இங்கே வந்து 70. இப்போ ஆன்சர் வந்து 1370. ஒரே லைனில் முடிஞ்சு, நீங்கள் உட்காந்து யோசிக்கலாம் தேவையில்ல. இது கன்ஃபார்ம், நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எண்ணு 25% குறையிறனால 120 கிடைக்குதான். அப்போ அந்த எண்ணெய்னு கேட்குறாங்க. அந்த எண்ணெய் எப்பயுமே நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 25% வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ எப்பயுமே நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 100ன்னு வச்சுக்கணும். 100ல் 25 கம்மியாச்சு அப்படின்னா 75. ஸோ பெர்சன்டேஜ் கேட்டால் 100. ஸோ நான் என்ன நம்பர் அப்படிங்கிறனால எக்ஸ்ன்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஸோ ஈக்குவல் டுக்கிட்ட அவங்க கொடுத்துருக்க நம்பர், அதாவது எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னால அது ஈக்குவல் டுக்கிட்ட வச்சுக்கணும். சப்போஸ் எனக்கு புரியலை, இதை வந்து டேரெக்டாக ஒரே லைனில் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை மேலே போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க, ஏன்னா பெர்சன்டேஜ் கீழே எவ்வளோ கம்மியாகுது அப்படிங்கிற பாருங்கள். இதை அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3, இது வந்து 4ன்னு வரும். நான் 25 டேபிளில் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம அடிக்கிறப்போ வந்து 4 3 சார் 12. ஸோ இங்கே வந்து 0 வரும். ஸோ அப்போ வந்து 4 × 4, அப்போ 160 தான் ஆன்சர். ஸோ அந்த நம்பர் வந்து எனக்கு 160. ஸோ அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இப்படி 2% மட்டும் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா ஃபார்மில் வந்து +or-x +or-y +or-xy/100. ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, இந்த 10% அதிகமாகி 10% கம்மியாகுது, இல்லை 10% கம்மியாகி 10% அதிகமாகுது அப்படின்னா இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -1 தான் வரும். மைனஸ்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா லாஸ், அதாவது நஷ்டம் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலுமே உங்களுக்கு ரெண்டையுமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே அதிகமாகுதுன்னா நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் போதும், இங்கே கம்மியாகுதுன்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணால் போதும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன வருதோ, மேக்ஸிமம் ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே மைனஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% நஷ்டம் ஏற்படுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து x +or-xy/100 போட்டிங்க அப்படின்னா எக்ஸுங்கிற ஃபஸ்ட் இருக்க நம்பரு, ஒய்ங்கிற செகண்ட் இருக்க நம்பரு. ஸோ அங்கே x +or-y அதிகமான இடத்துல ப்ளஸ்ஸோ கம்மியான இடத்துல மைனஸ் போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே -1 வந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வேல்யூ வரும். நான் வந்து நீங்கள் ஆனால் செஞ்சு பாருங்கள், இங்கே வந்து 0 வரும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா இதில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை அப்படிங்கிறதான். நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டிடுறேன், ஆனால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் 5 - 5 வந்து 0ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எந்த ஒரு நஷ்டம், அதாவது எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லை, எந்த ஒரு நஷ்டம் இல்லை அப்படிங்கிறதான். என்ன மாற்றம்னா ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அர்த்தம். 25 20 கொடுத்தாங்கன்னா வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 10 கொடுத்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ராப்ளம்ஸை செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி பாருங்கள். 2% மட்டும் கேட்டாங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.